GitHubலயும் S3 வச்சு எப்படி வந்து கோட் பைப்லைன் மூலமா டெப்ளாய்மெண்ட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸிங் நடக்கும். டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸிங் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஃபைனலா. என்னோட நேம் வந்து அருண்பரத். நான் வந்து லாகின் 360 வந்து AWS DevOps கோர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கேன். என்னோட ப்ரெசன்டேஷன் வந்து AWS வச்சு டாபிக் வந்து நம்ம வந்து GitHubலயும் S3 வச்சு எப்படி வந்து கோட் பைப்லைன் மூலமா டெப்ளாய்மெண்ட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றது S3 பக்கெட் கிரியேட் பண்ணோம். S3 பக்கெட் கிரியேட் பண்ணி அதுக்கு ஆப்ஜெக்ட் குள்ளார போயிட்டு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணோம். ஃபைல் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து பக்கெட் பாலிசி கிரியேட் பண்ணோம். பக்கெட் பாலிசி கிரியேட் பண்றோம்னா பர்மிஷன் கொடுக்கறதாக இவங்க வந்து ரீட் பண்ணணும், அசஸ் பண்ணலாம், பப்ளிக் இது பண்ணுங்கிறதாக அந்த இது கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் வந்து எனேபிள் பண்ணோம். எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேவ் கொடுத்து அதுக்கப்புறம் இது கொடுத்துட்டோம்னா S3 பக்கெட் போஸ்ட் ஆயிடும், ஸ்டாட்டிக் வெப்சைட் போஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து GitHub குள்ளார வந்து அவங்க கொடுத்த கோடை வந்து புஷ் பண்ணணும். அந்த கோடை புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த GitHub இதை அதுக்கப்புறம் AWS சர்வீஸ்ல வந்து கோட் பைப்லைன் இருக்கு. கோட் பைப்லைனுக்குள்ளார போயிட்டு அதுக்குள்ளார புதுசா பைப்லைன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளார நம்மளோட GitHub கொடுக்க வேண்டிய அசஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் S3 பக்கெட்டையும் அதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸிங் நடக்கும். டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸிங் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஃபைனலா வந்து டெப்ளாய் பண்ணிட்டோம். டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. தேங்க்யூ.